ஒரு மனிதன் தன்னுடைய உடல் எடையை விட அதிகமான எடையை தூக்கிக்கிட்டு உலகத்தோட மிக உயரமான மலைகள்ல நடக்க முடியுமா? முடியும். அத தினமும் நமக்கு செஞ்சு காட்டுறவங்க தான் ஷெர்பாஸ். இவங்க நேபாளம், திபெத் மற்றும் இமயமலை பகுதிகளில் வாழக்கூடிய மலைவாழ் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஆனா அவங்களுடைய உண்மையான ரகசியம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அது வெறும் உடல் வலிமை மட்டும் கிடையாது. அவங்களுடைய உடல் அந்த சூழலுக்கு தன்னை மாற்றிக்கொண்ட விதம் தான். ஷெர்பாஸின் இந்த ரகசியத்தை நான் சமீபத்துல ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆர்டிக்கல்ல நான் படிச்சேன். இமயமலையில மலையேறும் பயணிகளுக்கு ஷெர்பாஸ் வழிகாட்டிகளாகவும் சுமை தூக்குபவர்களாகவும் பணியாற்றிட்டே வராங்க. சில நேரங்கள்ல அவங்க தன்னுடைய உடல் எடையை விட அதிகமான சுமையை எடுத்துக்கிட்டு கடினமான மலைப்பகுதிகளில் கூட நீண்ட தூரம் நடக்கிறாங்க. அதை பார்க்கும்போது இவங்க எப்படி இதெல்லாம் முடியுது இவங்களால அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய உடல் ஒரு ஃபிக்ஸ்டு மிஷின் கிடையாது. நம்ம தொடர்ந்து ஒரு வேலையை செய்யும் போது நம்முடைய உடலும் நம்மளுடைய மசில்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட ப்ரீதிங் கெப்பாசிட்டி, அதே மாதிரி நம்மளோட எனர்ஜி, அதை பயன்படுத்திக்கிற முறை அந்த சூழலுக்கு ஏற்ப அடாப்ட் ஆக தொடங்குது. ஷெர்பாஸ் தலைமுறைகளா உயரமான மலைப்பகுதிகளில் வாழ்றதுனால குறைந்த ஆக்சிஜனை வச்சுட்டு அங்க இருக்கிற சூழல்ல ஏற்ற மாதிரி சில பிசியலாஜிக்கல் அடாப்டேஷன் அவங்க கிட்ட இருக்கு. அதனாலதான் அவங்க அந்த உயரத்துல கூட கடினமான சூழ்நிலையும் வேலை செய்ய முடியுது. ஆனா இதுல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய லெசன் என்ன? நம்முடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மால என்ன செய்ய முடியுது அப்படிங்கிறது கிடையாது. ஒரு 10 நிமிடம் என்னால நடக்கவே முடியாது அப்படிங்கிறவங்க தினமும் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் அது ஆகுது. அதுக்கு பின்னாடி ஒரு 20 மினிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ். உங்களோட உடல் இந்த வேலை எனக்கு புதுசு அப்படிங்கிறதுல இருந்து இந்த வேலை எனக்கு பழக்கமாயிருச்சு அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டஸ்க்கு மாற ஆரம்பிக்கும். அதுதான் அடாப்டேஷன், அதுதான் அகாமடேஷன். இப்போ ஒரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய உடல் அடாப்ட் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயம். அப்ப நம்ம மைண்ட், அப்ப நம்முடைய பிரெயினுக்கும் ஒரு பேட்டர்ன்ஸ் இருக்கு. அதை எப்படி மாத்துறது? அதைத்தான் நம்ம பார்ட் 2ல பார்க்க போறோம். பார்ட் 2 மறக்காம பாருங்க. அதுவரை ஒரு விஷயத்துல நினைவுல வச்சுக்கோங்க, யுவர் கரண்ட் கெப்பாசிட்டி இஸ் நாட் யுவர் ஃபைனல் கெப்பாசிட்டி. ட்ரான்ஸ்ஃபார்ம் வித் க்ளோ பியாண்ட்.